வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் பார்க்கும்போது இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறக்கூடிய ஒரு நேரம் 11ஆம் இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் லாபஸ்தானன்றது. அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் போய் 11ஆம் இடத்துல, அதுவும் லாபஸ்தானத்தில், அது இல்லாமல் தன்னுடைய தாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா, அருமையான ஒரு யோகம். ஏன்னா இன்னைக்கு புதன் பகவானுடைய தாய் யாருன்னு பார்த்தா சந்திரன் தான். தந்தை யாருன்னு பார்த்தா குரு பகவான். சரியா, குரு பகவான் தந்தை, சந்திரன்றது தாய். இவங்க ரெண்டு பேர்த்தனுடைய பிள்ளை வாரிசு தான் இந்த புதன் பகவான். அப்போ தன்னோட தாய் வீட்டில் உட்கார்ந்த புதன் பகவான், அது குறிப்பாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த புதன் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது இது வரைக்கும் வீடு உள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சானார். இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சனி பெயர்ச்சாகும் போது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்றது ஆரம்பமானது. அந்த கண்டகச்சனி ஆரம்பம் போது சனியுடைய பார்வை 7ஆவதா உங்கள் ராசி பார்க்குறாருன்னு சொல்லியிருந்தேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை 13, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பணம் பரிமாற்றம் இல்லாமல், வரவு செலவு பண்ண முடியாமல், வாங்கின இடத்துல வட்டி கட்ட முடியாமல், எடுத்த தொழிலை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாமல், தொழிலை ஆரம்பிக்க முடியாமல், கையில் 4 காசு இல்லாமல், என்ன செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும், எப்படி போனால் நமக்கு நல்லா இருக்கும், எதுவுமே புரியாமல் குழப்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு, இதில் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா அதாவது எலும்பு தேய்மானம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கட்டு போடக்கூடிய நிலைமை, இந்த மாதிரி கொஞ்சம் உடல் உபாதிகள், தேவையில்லாத ஒரு சிக்கலெல்லாம் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. சம்மதமே இருந்திருக்காது, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஒரு 3.5 மாதமாகவே அதாவது ரொம்ப சிரமத்தில் இருந்தீங்க. அப்படியாப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். சனி வக்ரமாகும் போது என்ன பண்ணுறாருன்னா, எப்பவுமே ஒரு கிரகம் நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதாவதுன்றது ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வக்ரம் ஆகும்போது கொடுக்க மாட்டார், கெடுத்துட்டு இருப்பார், அடுத்து கெடுத்துட்டு போயிடுவார். அதே மாதிரி கஷ்டங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வக்ரம் ஆகும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ அந்த கண்டக சனியாக இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த கண்டக சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தம். உட்காந்துட்டு இருப்போம், நம்ம மைண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பத்தில் யோசிச்சுட்டே இருப்போம். கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி, பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணனா அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கு, குண்டும் குழி, ரோடு எப்படியோ கிராஸாக இருக்குதா, முன்ன பண்ண, இது மாதிரி நிறைய குழப்பத்தோடு போவோம், கொஞ்சம் நிதானமாக போவோம். அதே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணும்போது சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம். அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகச்சனியில் ஏகப்பட்ட குழப்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அப்படியாப்பட்ட சனி பகவான் இப்போ வக்ரகதி ஆகிறதுனால கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆகிறாரு. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாள், செப்டம்பர் மாதம் பார்த்தா 30 நாள், அக்டோபர் மாதம் பார்த்தா 31 நாள், நவம்பர் மாதத்தில் பார்த்தா ஒரு 28 நாள். இது எல்லாமே இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 138 நாள் வரும். இந்த 138 நாளைக்கு இந்த கண்டகச்சனியிலிருந்து நீங்கள் வெளியில் ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் நினைச்சது நடக்கும், உங்களுக்கு எதிர்பார்த்தது கண்டிப்பாக வெற்றி ஆகும். அப்போ இந்த சனி வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 13லிருந்து நவம்பர் 28 வரைக்குமே இந்த 138 நாளைக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக, அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றி அடையும்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தில் குறையா இருக்குது, எனக்கு எப்போங்க குழந்தை பிறக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு படிப்பு எப்படி இருக்கும், நான் எந்த துறையில் நான் வேலைக்கு போவேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து நான் வேலைக்கு போனேன், எனக்கு சரியான வேலை இல்லை, சம்பளம் இல்லை, குடும்பத்தை நான் ரன்னிங் பண்ண முடியல, ஏதாவது இப்போ வீட்டுக்கு ஒரு பாரமாக இருக்கிறாங்க, எதை தொட்டாலுமே நஷ்டமாகுதுன்னு சொல்கிற அளவுக்கு புலம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த கண்டகச்சனியிலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வரப்போறீங்க. ஏன்னா சனி வக்கரமாகும் போது இந்த 138 நாளைக்கு நேர் ஆப்போசிட்டா வேலை செய்யும் போது கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த சனி வக்கரம் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது, அது ஒரு பலம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த 2 பலமும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலம். அடுத்தது பார்த்தா சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடம்னா பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும், அதாவது அவர் எந்த இடத்துல உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அப்படி பார்த்தா இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல, அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தான் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஜூலை மாதம் 26 தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் வந்து தன் சொந்த வீட்டில் ரிஷபராசியில் தான் அவர் இருப்பார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா சுப காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் முயற்சினுங்க, கெடுங்க, நடக்கும். வண்டி வாங்கலான் இருக்கிறேங்க, காரு எடுக்கலான் இருக்கிறேன், மாற்றலாம்னு இருக்கிறேன், புதுப்பிக்கலாம்னு இருக்கிறேன், இதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அதாவது முயற்சி எடுத்ததாங்க ஒரு வேலை ஆகும். முயற்சி எடுக்காமலே வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்குமானா எப்படி நடக்கும்? முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதத்துல உட்கார்ந்த கிரகம் எல்லாமே ஃபேவரா தான் உட்காந்துருக்குது. அப்படியே கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். புதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது நன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருக்கிறது ஒரு நன்மை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடம், இன்னைக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்ப 28 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க அனுசரிச்சு போறது கண்டிப்பா இது ஒரு வகையில நன்மை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வந்து 10ல் உட்காந்துருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான். அப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லது பண்ணல, ஆல்ரெடியே நமக்கு நல்லது பண்ணல. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்ததுனால வேலை வாய்ப்புல கொஞ்சம் நிறைய பேருக்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுல இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா வேலையில் பிரச்சனை, வேலை நிறைய பேர்த்துக்கு பறி போயிருக்கும், பிரச்சனையாக இருந்திருக்கும், சம்பள உயர்வு இல்லாமல், ப்ரமோஷன் இல்லாமல், அதாவது ஒரு முன்னேற்றம் இல்லாமல், எதுவுமே நம்மளால செய்ய முடியாமல் சாதிக்க முடியாமல் உட்காந்துருப்போம். அதனால குரு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்துல உட்கார்ந்தவர் இப்போ வக்கரகதி ஆகிறார் இல்லையா? அதனால என்ன பண்ணுவார்னா திருமணத்துக்கு முதல்ல நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா திருமணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு கங்கண யோகம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா சனி பகவான் வந்து கலஸ்தர சனியை வந்து உட்காந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை உட்காந்து இருக்கிறாரு. கலஸ்தர சனியை பார்த்து அவர் வந்து வக்ரகதி ஆகக்கூடிய நேரம் திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால 17 தேதி வரைக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காசு மிச்சம் பண்ணலாம். அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி அத்தியாவசியம் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். அப்போ நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியாகும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்களா, கலைத்துறையில் இருக்கீங்களா, குருவாய் இருந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கீங்களா, உங்களுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். எது எப்படியாங்க கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த கண்டகச்சனியில் இருந்தவங்களுக்கு இந்த 3 மாசமா அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா இந்த ஜூலை 13 உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது. நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக போகுது. சரிங்களா? சாதிக்கிற இடத்துக்கு இது வரைக்கும் வந்திருந்தீங்க, சாதிக்கல. ஆனா இப்ப நீங்க சாதிக்க போறீங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி நவம்பர் 28 முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா?